ராகு கேது தோன்றும் கதை. அமுதம் கொடுக்கும் மோகினி பார்க்கடலை கடைந்த பிறகு தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அமுதத்தை பெற காத்திருந்தார்கள். அமுதம் கிடைத்ததும் விஷ்ணு மோகினி தேவி ஆக மாறி அமுதத்தை தேவர்களுக்கு மட்டும் கொடுக்க திட்டமிட்டார். அசுரர்கள் மோகினியின் அழகில் மயங்கி அவள் கொடுக்கும் அமுதத்தை அவரவர் முறைப்படி வாங்கி குடிக்க தயாராக இருந்தார்கள். ஆனால் ஒரு புத்திசாலி அசுரன் ஸ்வார்பானு இந்த சதியை புரிந்து கொண்டான். அவன் உடனே தேவனாக வேடமிட்டு மோகினியின் அருகில் சென்று அமுதம் பெற்றான். அவன் அதை உடனே குடிக்க ஆரம்பித்தான். சூரியன் மற்றும் சந்திரன் கவனிக்கின்றனர். அந்த தருணத்தில் சூரிய தேவன் மற்றும் சந்திரதேவன் அந்த அசுரன் ஒரு மோசடி செய்கிறான் என்று புரிந்து விஷ்ணுவிடம் புகார் கூறினார்கள். விஷ்ணு உடனே தன் சுதர்சன சக்கரத்தை வீசியார். அசுரனின் தலை உடனே உடம்பிலிருந்து பிரிந்தது. ஆனால் அவன் அமுதத்தை ஒரு சொட்டு குடித்திருந்ததால்